வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது வந்து பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி ஆந்திரன் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 7 போகிற சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் புதன் வியாழனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 8 போகும்போது கொஞ்சம் அந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ அதனால் குடும்பத்திற்காக கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் சூரியன் போகிறது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கனால கொஞ்சம் எமோஷன்ஸு, கொஞ்சம் வாக்குவாதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுவும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் அந்த ஒரு சிக்கலுக்கு ஒரு டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புனா கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது நீச்சமானாலும் அது நீச்சபங்க ராஜயோகம். அதுவும் 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மூலியமாக பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ என்ன பேட் லக்குன்னா அதுவும் சனியுடைய சாலம் கொஞ்சம் எமோஷனாக இருக்கும். அந்த டே டு டே லைஃப்பில் வந்து இது முடியுமா முடியாதா பிளான்னு சொல்லி கொஞ்சம் அந்த ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும்னா கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பட் ஆனால் வெற்றி கிடைக்கும்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது 9. ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களும் போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பெரும் பணம் சம்மந்தமான விஷயம், பெரிய லாபங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா. காரணம் என்ன, அது சுக்கிரன் குரு அது ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள். அதுக்கப்புறம் 5 மற்றும் 10ஆம் அதிபதி. ஸோ 5 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ அதுக்கான செலவுகள் நிறைய ஏற்படுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலாக்காக கொஞ்சம் வெளியில் போகிறது, கொஞ்சம் வந்து பிரயாணம் மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நடக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா 6, 9ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாடு வெளி மாநிலம் இருக்கணும், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. சரி, நினச்ச மாதிரி ஒரு நல்ல வேலை, நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்குது. ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள், மனைவி கணவன் நடுவில் நிறைய எதிர்பார்ப்புகள், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும் போது உடனே ஸ்ட்ரெஸ் ஆகிறது, கோவப்படுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் 11ஆம் இடத்துல வந்து குருவின் சார்ந்த ஒரு விபரீத ராஜயோகமாக இருக்குங்க. ஸோ இது மாதிரி வந்து வராத காசு திடீர்னு ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதி குரு வந்து 11ல் இருக்கும்போது வெளிநாடு, தந்தை சார்ந்த உறவுகளால் ஒரு பெரும் பணம் வர்றது, வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்குது. 12ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லை, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பிரயாணம் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு உச்சமாக 9ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க. பெருத்த லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ இதுவரை வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். ஸோ உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயத்துக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி, கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியம். காரணம் சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகலக்கணமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்திருக்கும். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்காருங்க. ஸோ இந்த வாரத்தின் முற்பகுதியில் வந்து 7 இருக்கும், சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் புதன் வியாழன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் யோசித்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து 12ல் இருக்கார். ஸோ 12ல் இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியாக தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். தொழில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், ஒரு காலகட்டமாக இருக்கணும், கொஞ்சம் பார்த்துருக்கணுங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு வெளிநாடு வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு. தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து சரியாகி வெளியில் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வராத காசு வர திடீர் அதிர்ஷ்டங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லை கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தில் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணிகளும் கொஞ்சம் விரயங்கள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் விரயங்கள் இருப்பதுக்கான நிறைய இருக்குது. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கார். அது வந்து சனியுடைய சாரத்தில் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். தந்தை சார்ந்த விஷயங்கள் எமோஷன்ஸ் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்காருங்க. 6, 9, 11 போதே வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான இப்போ தந்தை சார்ந்த உறவால் நல்ல லாபங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல லாபம் கிடைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகலகனமாக சனி தசாபத்திலும் சனி வந்து 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது அது விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகலகனமாக வந்து புதன் தசாபத்திலும் 3, 12ஆம் அதிபதியாக இருக்கிற புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருந்து அது சனியுடைய காலில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். இளையசவருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடகலகனமாக வந்து கேது தசாபதி கேது வந்து 3ல் இருக்காருங்க. அதுவும் வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது. தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கடகலகனம் வந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் உச்சமாக இருக்கிறார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் 11ஆம் அதிபதி அது பரிவர்த்தனை 11ல் இருக்கும்போது நிலபுலங்களாக திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஸோ இதுவரெல்லாம் வந்து ஒரு இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் நோட் பண்ணி எது ப்ளஸ் மைனஸ் நோட் பண்ணி அதை வந்து உங்களோட லைஃப்பில் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தீங்கனாலே எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்காங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ உடல்நிலை சார்ந்தமான விஷயங்கள் கொஞ்சம் இடவடமாக பேசுகிறது எமோஷனலாக இருக்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது வந்து ஒன்றும் பெரிய பாதிப்புகளை தராது. காரணம் சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பாதிப்புகளை தராது நிறைய ஒரு எமோஷன்ஸையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம். ஏன்னா வந்து குடும்பத்திலும் சரி நண்பர்கள் சம்மந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் அவரும் 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன்ஸ் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். அதுவும் பெண்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அதாவது நீங்களே பெண்ணாக இருக்கீங்கன்னா போகிற இடத்துல வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 11ல் பெருத்த லாபங்களை தள்ளித்தரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. தந்தை தாயார் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வீடு நிலபுலன்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாச்சும் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருந்து ஒரே 5 லட்சத்தில் 5 கோடி பண்ணிடலாம் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு நம்பி போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் கடன் ஏதாச்சும் கேட்டிருந்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களை கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி குரு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. ஏதாவது கிளைண்ட்டில் சப்ளை பண்ணுறதோ ஒரு புது ஆர்டர் புதிய முயற்சிகள் இருக்கும்போது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. ஸோ ஹெவியாக போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஸ்க் எடுக்காமல் இருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சுக்கிரனும் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனம் வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிச்சு கையெழுத்து போகிறது நல்லது. பக்கத்து வீட்டுக்கார் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் சின்ன தகராறுகளோ சண்டை சச்சரவுகளோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல்
இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் குடும்பத்திலும் கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து இவ்வளோ நெகட்டிவாக இருக்கணும், எல்லாமே நிறைய கிரகங்கள் வந்து 8ல் இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலங்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தினால சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போதோ கொஞ்சம் வந்து கணவன் மனைவினோட கொஞ்சம் வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் 8ல் இருக்கும்போது மூத்த சகோதரர் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து யாருக்கெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக வந்து புதன் தசாபதி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபதி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ 7ல் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். வாரத்தின் கடைசியில் வந்து ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா அது சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக வந்து 11ல் இருக்கும்போது அப்பா அம்மாவனால் நல்ல லாபங்கள், வெளிநாடு வீடு சொத்துக்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபதினா ராகு வந்து உங்களுக்கு 8ல் இருக்காருன்னா அது சனியுடைய குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கும்போது அது வந்து கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அதீதமான ஒரு ஆசைகளை தூண்டி மாற்ற விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். காலகட்டங்கள் கலைஞர்களும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாகிறது குரு தசாபதினா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனம் தேவை. அதீதமான பேராசையினால் ஒரு கஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து தொழில் ரீதியான விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோட்டாக இருக்கிறமான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபதி புதன் வந்து 2 11ஆம் அதிபதியாக இருந்து 8ல் இருக்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். சிம்ம லக்னமாக கேது தசாபதி கேது வந்து 2ல் இருக்காருங்க. அது சூரியன சாரத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் வாக்குவாதம் குடும்பத்துக்கு கடன் வாங்கின சிக்கல்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து 8ல் இருக்காருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்து இது பரிவர்த்தனையில் 9ல் வந்தாலும் ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்காமல் இருக்காது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்ன பொறுத்தவரை என்னங்க என்ன ப்ளஸ் மைனஸுங்கிற நோட் பண்ணி வச்சு அதை அப்ளை பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்து நடந்துக்குங்க. கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் 1 10ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும். திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் பெரும் பணத்தோடு வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பரிவர்த்தனையிலேருந்து 9லே இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அது வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அப்பா சம்பந்தமான விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர் மூலியமாக வருகின்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது. வீண் சந்தேகங்களை வந்து படாமல் கொஞ்சம் வந்து கேஷுவலாக மெடிடேஷன் சாண்டிங் பண்ணிங்கன்னா எல்லாமே கிளியராக இருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது தாயார் மற்றும் மனைவி சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ 2 பேரும் சேர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் அலைச்சல் இருக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளோட விஷயங்கள் குழந்தைகள் வந்து ஒரு பிரயாணம் மேற்கொள்வது ஒரு படிப்புக்காக இப்போ வெளிநாடு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து நல்ல ஒரு சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் அற்புதமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதில் இந்த மாற்றமில்லை. 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ வச்சுக்கோங்க கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் அவர் வந்து 7ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த உறவுகளாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தாங்க. ஸோ என்ன இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியான
சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5, 6, 7 ட்ராவல் பண்ணுறதுனால வேலை சம்மந்தமான விஷயம், குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஏதாவது வெளியூர் டூர் போகிறதுனால சின்ன பிரிவுகளை ஏற்படுத்தலாம், மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது இதுவரை பார்த்து பொது பலன்கள். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தசாபுத்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தியான சூரியன் 12ஆம் அதிபதி சூரியன் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களுக்கும், மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, லைஃப் பார்ட்னருக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுலாம் கண்டிப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தியில் சந்திரன் வந்து 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், வேலை சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தியில் 3, 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. மாமியார் வீட்டில் வந்து விருந்து போகிறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதனால் கொஞ்சம் மம்பு வழக்குகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடத்தணும். கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 7ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும், ராகு வந்து 7ல் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, வெளிநாடு வெளியூர் போகிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வியாபார ரீதியான விஷயங்களுக்காகவும் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்துடும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியாக வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவினால நிறைய பிரயாணங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துடும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து அவர் வந்து 6ல் இருக்காருங்க. 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும். வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக இருந்து 7ல் நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக பெரும் தொழில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல சிறப்பான விஷயம், நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபுத்தி, கேது வந்து ராசியிலே இருந்து அது 12ஆம் அதிபதி சூரியனுடைய சாரத்தில் போகும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள், வியாபார ரீதியான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கலாம். சில கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கணவன் ஒரு ஊர்லேயும் மனைவி ஒரு ஊர்லேயும் வந்து கொஞ்சம் போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்ல குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு வருமானங்கள் வருது, வெளியூர்லேருந்து ஒரு பெரிய வருமானம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து இதெல்லாமே ஒரு கேல்குலேஷன்ஸ் தான். ஸோ இந்த ஒரு கேல்குலேஷன்ஸ்லாம் தான் விஷயமே நடக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து பொது பலங்கள். இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய பிரிவினைகள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கன்னி லக்னமாக சந்திர தசாபுத்தினா சந்திரன் வந்து 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணுறதே வந்து 5, 6 குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான பலங்களை கொடுத்துரும். கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா 10ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் வந்து 3, 8ஆம் அதிபதியாக இருக்கிறனால தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷன்ஸும் சந்தேகங்களால் ஒரு டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் வரும்போது கணவன் மனைவிக்கு நல்ல நிறைய கருத்து பேதமும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக குரு தசாபுத்தினா குரு வந்து 4, 7ஆம் அதிபதியாக வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறனால நிறைய லாபங்கள், பெரும் லாபங்கள், கணவன் மனைவி தாயார் மற்றும் தந்தையால் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்கள், தொழில் நல்ல மென்மையான விஷயங்கள், குழந்தைகளுடைய வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள், புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் நீச்சமாக இருந்தாலும் அது நீச்சபங்க ராஜயோகமாக இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயம், புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம், நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இந்த சூரியன் சாரத்தில் இருக்கும்போது வியாபார ரீதியாக வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து பேதங்களால் ஒரு சின்ன ஒரு கேப் ஆகி சரியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக சுக்கிர தசாவும் சுக்கிரன் 2, 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மூலியமாக குடும்பத்துக்கு தேவையான பணங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன், ஒரு சின்ன கேல்குலேஷன்ஸ் தான். எது ப்ளஸ் மைனஸுங்கிறத கேல்குலேட் பண்ணி நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டெய்லி வந்து ஒரு இறைவனை, ஸோ ஓம் நமச்சிவாய இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறதா நினச்சி ஒரு சாண்டிங் ஒரு 10 நிமிஷம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிரக சேர்க்கைகள் வந்து மீன ராசியில் வருதுங்க. ஸோ அப்போது அது என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்தும்? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியும் ராகுவும் வந்து அந்த ஏப்ரல் மாதம் பூரா அந்த இடத்துலேயே இருக்கும்போது
ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அங்கே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரக ராசிகளும் பார்த்திங்கன்னா ஒரு கிரகங்களுடைய ஒரு கன்ஜக்ஷன் அங்கே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு பார்க்கலாம். இப்போ ராசி பிரகாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜராக வந்து சனி ராகுனும் போதே பெருத்த லாபங்கள் வரும்னு நினச்ச இடத்துல தான் ஒரு ஸ்ட்ரக்காகி போய் நிற்கிறது, கொஞ்சம் வந்து எமோட் ஆகுது, நைட்டு தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ எந்த மாதிரி விஷயங்களை நமக்கு வந்து நினச்சி நம்ம பாதிப்படைவோம் அப்படின்னு சொல்ல போகும்போது சனி 3ஆம் பார்வை. ஸோ 3ஆம் பார்வைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை குறிக்கும். ஸோ அப்போ வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஒரு எமோஷனலான சுச்சுவேஷனை மேஷ லக்னக்காரர் மேஷ ராசிகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் பார்வையாக வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள், வேலை ஆட்களால் ஒரு எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்த்து சனியுடைய 10ஆம் பார்வை. ஸோ 10ஆம் பார்வை என்னும் போதே அது வந்து உங்களுக்கு வந்து தனுசை பார்க்குதுங்க. ஸோ தனுசை பார்க்கும்போது உங்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு எமோஷனான சுச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தும். அது மட்டும் இப்போ 12ஆம் இடத்துலேயே இருக்கும்போது என்ன நிறைய விரயங்களை ஏற்படுத்தும். இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்போது நிறைய நமக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், எது தேவையோ அந்த தேவைக்கான செலவுகளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சனி ராகுனும் போதே நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணணும். ஸோ அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கனாலே அது சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தா ரிஷபராசி. ஸோ ரிஷப லக்னக்காரர்களுக்கு வந்து 11ல் வந்து சனி ராகு சேர்க்கணும் பெருத்த லாபங்களை கொடுத்தோம். ஸோ சனி ராகுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியை பார்க்கும்போது ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் வந்து அது 11ஆம் இடங்கிறது வந்து ஒரு பெருத்த லாபங்களை நோக்கி. ஆனால் இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா இது வந்து குழந்தைகள். ஸோ இதில் வந்து யாருக்காச்சும் வந்து குழந்தை இல்லாதவருக்கு வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் குழந்தை கரு வந்து தங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களை 5ஆம் இடத்தை சனி ராகு பார்க்கும்போது அந்த ராகுங்கிற விஷயம் வந்து செயற்கை மூலியமாக வந்து ஒரு கரு தங்குவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது வந்து 11ஆம் இடம் அது வந்து ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கான கிரகம் வந்து ராகுவும் கேதுவும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அதுவும் கேது அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் இடம். ஸோ 8ஆம் இடம் எதிரிகளால் திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பை ரிஷபராசிகள் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 10. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தேவையில்லாத ஒரு விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள், தாயாரோட உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். கணவன் மனைவியினுடையும் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கவனமாக இருக்கிற காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து கடக லக்னக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா பெருத்த லாபங்களை நோக்கி உங்களுக்கு எண்ணங்கள் சொல்லும். அதுக்காக வந்து அலைவீங்க, இங்கே போகலாம் அங்கே போகலான்னு. ஸோ உங்கள் முயற்சிகள் வந்து பெரிய வெற்றிகள் கிடைக்கும், அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனம் வரணும். தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் பார்த்து நடந்துக்கணும். ஸோ இது வந்து கடக ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து 8லேயே இருக்குது. ஸோ 8லேயே இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 3ஆம் பார்வையாக ரிஷபத்தில் வந்து தந்தை சார்ந்த ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ஒரு ப்ராப்ளத்தை படுத்தும். ஸோ தொழில் செய்பவர்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபேமிலிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் எமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்னால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 7லேயே கிட்டத்தட்ட எல்லா கிட்டமும் கணவன் மனைவி நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் தந்தை சார்ந்த உறவுலையும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்காரர்கள் துலா லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் வந்து சனி ராகுடைய விஷயங்கள் இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயங்கள், வேலை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள், தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துக்கு வந்து பார்வை சனியுடைய பார்வை இருக்கும் பொழுது கொஞ்சம் எமோட்டாவிங்க, ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ உங்களுக்கே ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவிட்டியான தாட்ஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப நல்லது. ஸோ அதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வேலை விஷயங்களும் தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட்டோ தேவையில்லாத தர்க்கங்களே தவிர்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், குடும்பம் சம்மந்தமான விஷயம் ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதனால் அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கு நடுவே வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களோ டென்ஷன்ஸை ஏற்படுத்தும். ஸோ இதுதான் வந்து விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள், வீடு சம்மந்தமான விஷயம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸும், தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்.
அது நீங்கள் பார்த்து நடந்துங்க. அது மட்டும் இல்லை, வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வச்சு கொஞ்சம் ஸ்டக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி மகர லக்னம் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனியின் ராகும் ஒரு கன்ஜக்ஷனில் நிற்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது மகரத்துக்கு வந்து உங்கள் முயற்சிகள் வந்து திடீர்னு ஒரு ஸ்டக் ஆகிற மாதிரி ஒரு எமோட் ஆகிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களும் தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு எமோஷன்ஸான விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ், வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எதிரிகள், ஸோ யாருக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு எதிரிகள் வந்து நமக்கு முன்னாடி ஒரு டென்ஷன்ஸ் ஆகிறதுக்கான இவ்வளோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மீன லக்னம் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நமக்கு வந்து வேலை போயிடுமோ, வேலை விஷயங்கள் வந்து தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து தேவையில்லாத சந்தேகங்கள் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லிட்டு நமக்கு ஒன்றுமே ஆகாத போதே நம்ம வந்து இல்யூஷன்லேயே வந்து அந்த மாதிரி கற்பனையிலேயே வந்து ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்து கணவன் மனைவி உறவில் வந்து தேவையில்லாத எமோஷன்ஸ் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால வைக்காமல் இருக்கணுங்க. ஸோ இதுதான் வந்து 12 ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகுது. அதுவும் வந்து சனி ராகு வந்து ஒரு மாதம் இருக்குது ஏப்ரலில். ஸோ அதனால் வந்து இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் பார்த்து நடத்துங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி என்னங்க, ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான பரிகாரம் சொல்ல போனோம்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹரசுவரன் ஐயப்பனை வந்து வணங்க, எல்லாமே சிறப்பாக நடக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.